வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஒரு பீம்க்கு சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். கொஷின் பார்க்கலாம். டிட்டர்மைன் த சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் த பீம் ஷோன் இன் ஃபிகர். இப்போது உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இந்த டயக்ராமில் ஏ பாயிண்ட் இருக்குது, பி பாயிண்ட் இருக்குது. அதாவது ரெண்டு சப்போர்ட் இருக்கு. இங்க பாருங்க, இந்த டயக்ராம்ல பாருங்க, ஒரு சின்ன ட்ரையாங்கிள் போட்டு கீழே டேஷ் போட்டிருக்காங்களே, இதுக்கு பேர் வந்து ஹிங்டு சப்போர்ட். HINGED ஹிங்டு சப்போர்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹிங்டு சப்போர்ட். இதுக்கு வந்து பேர் வந்து ஒரு ரோலர். இங்க பாருங்க, ஒரு ரோலர் மாதிரி இருக்குங்களா, ஸோ ரோலர் சப்போர்ட். ஸோ ஹிங்டு சப்போர்ட், ரோலர் சப்போர்ட்னு ரெண்டு சப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சப்போர்ட் இருக்கிற ரியாக்ஷன்ஸ் ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஏல என்ன ரியாக்ஷன் இருக்குது, பியில் என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் லோடு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 6KN இங்கே ஒரு லோடு, 8KN ஒரு லோட், 10KN ஒரு லோடு. அது லோடு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லோடுக்கு எதுவுமே ஒரு ஆங்கிள் கொடுக்கல, செகண்ட் லோடுக்கு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் இந்த பக்கமாக இருக்குது, ஒரு லெஃப்ட் சைடு பக்கமாக இருக்குது. ரெண்டாவது லோடுக்கு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடு பக்கமாக இருக்குது. அப்புறமா ஒவ்வொன்றுத்துக்கும் இடையில டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏலேருந்து இந்த லோடுக்கு 2 மீட்டர், 6Kலேருந்து 8KNக்கு டிஸ்டன்ஸ் 1.5 மீட்டர், 8KNலேருந்து 10KN இந்த லோடுக்கு டிஸ்டன்ஸ் 3 மீட்டர். நெக்ஸ்ட் 10KNலேருந்து பி பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 0.5 மீட்டர். இதுதான் டயக்ராம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது விஷயம். ஓகேங்களா? சரி, அப்போ இந்த ஏல என்ன, பியில் என்ன ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். ஸோ இதில் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி ஸ்டெப்ஸாக பிரிச்சுட்டேன். 5 ஸ்டெப்ஸாக பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து 5 ஸ்டெப்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஸ்டெப் 1, ட்ரா ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஸோ கொடுத்துருக்கிற டயக்ராமை நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராமுக்கு வரையணும். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எங்கேயாவது டயக்ராமில் ஹிங்டு சப்போர்ட் இருந்துச்சுன்னா, இதான் அந்த டயக்ராம் ஹிங்டு சப்போர்ட், அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்குது, ரெண்டு ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏரோ இப்படி போடுங்க, இந்த பக்கமாக இப்படி போட்டு RAX, அதாவது ரியாக்ஷன் அட் ஏ. ஓகேங்களா? அது நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ டாப்பில் ஒரு ஏரோ போடணும். டாப்பில் ஒரு ஏரோ போட்டு ரியாக்ஷன் அட் ஏ ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது நம்மளுக்கு இங்கிலீஷ் சப்போர்ட் வந்தால் இந்த மாதிரி ஏரோ போட்டுடணும். RAX RAY. இங்கே ஏ கொடுத்ததுனால நான் இங்கே AXன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அதாவது AYன்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸோ இந்த ஏ பாயிண்ட் எடுத்து இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே ஒரு லைனை போடுங்க. இங்கே அந்த லைன் இருக்குங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஏரோ இருக்குது, அந்த ஏரோ போட்டு அதுக்கு எவ்வளோ லோடு இருக்குது, 6KN. இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம் E. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ நீங்கள் இப்போ தான் உஷாராக கவனிக்கணும். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு ஆங்கிள் வேறு இருக்குது. இந்த மாதிரி ஆங்கிள் வந்துருச்சுன்னா அதை நம்ம மாற்றணும், காம்போனன்ட்ஸாக மாற்றணும். அப்போ ஏரோ எந்த பக்கம் இருக்குது பாருங்கள், லெஃப்ட் பக்கமாக இருக்குது. புரியுதுங்களா? இப்படி தானே இருக்குது. ஸோ லெஃப்ட் பக்கமாக இருக்குது. ஸோ லெஃப்ட் பக்கமாக இருந்துச்சுன்னா ஏரோ இப்படி போடணும். ஓகேங்களா? ஏரோ இப்படி போடணும். இப்போ ஏரோ வந்து எப்படி டவுனில் தானே வருது. ஸோ டவுனில் ஒரு ஏரோ. புரியுதுங்களா? எப்படி பிரிச்சாச்சு? புரியுதுங்களா? நான் இப்படி டயக்ராமில் காட்டுறேன். இப்படி இருக்குது, இந்த பக்கமாக இருக்குது. ஸோ டயக்ராமை இப்படி தான் வரணும், இந்த பக்கமாக வரணும் ஒரு ஏரோ. அது டவுனில் இருக்கிறதால டவுனில் ஒரு ஏரோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எப்பயுமே வந்து வெர்டிக்கல் காம்போனன்ட், வெர்டிக்கலுக்கு வந்து சைன். ஸோ 8 sin 60. ஏன் 8 sin 60 கொடுத்துருக்குன்னா 8 எடுத்து எழுதியாச்சு. எப்பயுமே வந்து ஒரு வெர்டிக்கல் காம்போனண்ட்டுக்கு சைன் தான் யூஸ் பண்ணோம். அதுக்கான ஆங்கிள் 60 டிகிரி. நெக்ஸ்ட் இது ஹாரிசான்டல். ஹாரிசான்டலுக்கு என்ன பண்ணோம், சேம். இங்கே என்ன இருக்குது, லோடு 8, காஸ் யூஸ் பண்ணோம். என்ன ஆங்கிள் இருக்குது, 60 டிகிரி. இதுக்கு ஒரு பேர் வச்சுருவோம் D. நெக்ஸ்ட் அடுத்த லோட்னா இருக்குது 10KN. இதுக்கு பாருங்கள் ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்கேன், ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு பக்கமாக இருக்குது. அப்போ ஏரோ வந்து ரைட் ஹேண்ட் சைடு. அதேமாதிரி டவுனில் தான் இருக்குது ஏரோ. ஸோ டவுனில் ஒரு ஏரோ. இந்த மாதிரி ஆங்கிள் கொடுத்தா அது ரெண்டு ஏரோவாக பிரிச்சிடணும். ஒன்று ஹாரிசான்டல், இன்னொன்று வெர்டிக்கல். சரி, எப்பயுமே வெர்டிக்கல் ஏரோவுக்கு வந்து சைன் யூஸ் பண்ணணும். ஸோ 10 எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா லோடு வந்து இங்கே 10 சைன், இதோட ஆங்கிள் 45 டிகிரி. நெக்ஸ்ட் ஹாரிசான்டல். ஹாரிசான்டலுக்கு என்ன இருக்குது, சேம் வேல்யூ 10
இதுக்கு வந்து ஆங்கிள் வந்து காஸ். ஏன் காஸ் யூஸ் பண்ணுறோம்? ஒரு ஹாரிசாண்டலுக்கு காஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்மில் யூஸ் பண்ணோம். அப்புறம் 45 டிகிரி. இது முடிச்சாச்சுங்களா? அடுத்தது என்ன இருக்கீங்க? பி பாயிண்ட். பி பாயிண்ட் எப்பயுமே வந்து ஒரு ஹிங்டு சப்போர்ட்டுக்கு 2 ரியாக்ஷன்ஸ் வரும், RAX RAY. ஒரு ரோலர் சப்போர்ட்டுக்கு ஒன்லி 1. அது என்னதுன்னா ஒய் ஆக்சிஸ் மட்டும்தான் வரும், RBY மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அதுவும் ஏரோ இப்படி தான் போடணும். ஈக்குவல் டு RBன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த RBYயை நம்ம RBன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே காமனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஹிங்டு சப்போர்ட்டுக்கு RAX RAY, ஒரு ரோலர் சப்போர்ட்டுக்கு RBY இஸ் ஈக்குவல் டு RB. அதாவது ரியாக்ஷன் அட் பி, ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் நடக்கும். நெக்ஸ்ட் இப்போ டிஸ்டன்ஸ் எழுத போகிறோம். இதே டிஸ்டன்ஸ் தான். ஏக்கும் இந்த லோடுக்கோட டிஸ்டன்ஸ் 2 மீட்டர். நெக்ஸ்ட் ஈக்கும் டிக்கும் 1.5 மீட்டர், டிக்கும் சிக்கும் 3 மீட்டர். அப்படியே இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கே எழுத வேண்டியது தான், 0.5 மீட்டர். இதுக்கு பேர் தான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இந்த ஆங்கிள்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அப்புறம் வந்து இந்த சப்போர்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு, பீமில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் ஒரு லைன் டயக்ராம்ஸ், அதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராமுக்கு வரைஞ்சாச்சு. இதுதான் ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். சம்மேஷன் MA அப்படின்னா என்னதுன்னா இந்த ஏ பாயிண்ட்னுடைய மொமெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சம்மேஷன் MA அதுக்கு வந்து இந்த டைரக்ஷனில் பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஈக்குவல் டு 0. இது வந்து காமன், இது எல்லாத்துக்குமே காமன் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறது. சம்மேஷன் MA ஆரோ வந்து இப்படி போகணும். ஓகேங்களா? லெஃப்டில் இருந்து, அதாவது இப்படி போகணும், லெஃப்ட் பக்கமாக போகணும். அதை நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு 0. இப்போ தான் நீங்கள் உஷாராக கவனிக்கணும். இது ஒன்று கவனிச்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வர ப்ராப்ளம்ஸை ஈஸியாக கவனிச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இந்த ஏ பாயிண்ட்டுக்கு தான் நான் போக போகிறேன், மொமெண்ட் எடுக்க போகிறேன். ஸோ லாஸ்ட்லேருந்து வரணும். ஃபர்ஸ்ட் நான் இங்கேருந்து வரப்போகிறேன். எங்கேருந்து நான் இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து வரப்போகிறேன். ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல என்ன இருக்கீங்க? RBY ஈக்குவல் டு RB. இதை நம்ம RBன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். RBY தான் நம்ம RBன்னு எடுத்துக்கிறோம். ஸோ RB எடுத்து இங்கே எழுதியாச்சு. இன்டூ இதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ். இந்த RBக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்க்கணும். இந்த RB லாஸ்ட்டில் தானே இருக்குது. இது டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? ஏலேருந்து 2 + 1.5 3.5, 3.5 + 3 6.5, 6.5 + 0.5 7 × 7. இது எப்படி எழுதுன்னு தெரியுதுங்களா? RB இது ஏன்னா பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டோன்னா இது கரெக்டாக எப்படி இருக்குது? ஆரோ டாப்பில் தான் இருக்குது. அதாவது இப்படி தான் போகுது. ஓகேங்களா? இப்படி தான் ஆரோ போகுது, ஏக்கு இப்படி தான் போகுது. ஸோ அதனால் நம்ம ப்ளஸ் தான். அப்புறமா அது நம்ம RBன்னு எடுத்துக்கிறோம். இன்டூ அதோட டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் 7. இது முடிஞ்சதுங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது, இப்போ அடுத்தது எதை எடுக்கணும்னா பாருங்கள், சைன் காம்போனன்ட்ஸ் தான் அதில் எடுக்கணும். எப்படி? சைன் காம்போனன்ட்ஸ், அதாவது வேர்ட்டிக்கல் காம்போனன்ட்ஸ் தான் எடுக்கணும். இது வேர்ட்டிக்கலாக இருக்கா? அந்த வேர்ட்டிக்கல் தான் இதில் மொமெண்ட்டில் வரும். ஏன்னா இப்படி தானே வரப்போகுது மொமெண்ட்டு, அதனால். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 10 cos எடுக்கக்கூடாது, 10 sin 45 தான் எடுக்கணும். ஸோ 10 sin 45. இந்த ஆரோ பாருங்கள் டவுனில் இருக்குது. எப்பயுமே ஆரோ வந்து இப்படி டாப்பில் இருந்துச்சுன்னா தான் நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். இங்கே பாருங்க கொடுத்துருக்கோம் இல்லையா? டாப்பில் இருந்தால் தான் ஆரோ பாசிட்டிவ், இது டவுனில் இருக்குது. ஸோ அதனால் மைனஸ். இந்த சி பாயிண்டில் தானே இந்த 10 sin 45 இருக்குது. அதோட டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணோம். இது வரைக்கும் 2 + 1.5 3.5, 3.5 + 3 6.5. நெக்ஸ்ட் அடுத்தது, இப்போ ஃபஸ்ட்டு எதை எடுத்தோம்? இந்த RB எடுத்தோம். அடுத்தது 10 sin 45 எடுத்தோம். இப்போ அடுத்தது 8 sin 60 எடுக்கணும். ஸோ 8 sin 60 டிகிரி. இதுக்கும் பாருங்கள் ஆரோ டவுனில் தான் இருக்குது. ஸோ நெகட்டிவ். இப்போ இதுக்கான டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணோம். ஏலேருந்து 2 + 1.5 3.5. நெக்ஸ்ட் அடுத்த லோடுன்னு இருக்குது 6 kN. ஸோ 6 எழுதிப்போம். அப்புறமா இங்கேருந்து டிஸ்டன்ஸ் பார்க்கணும். ஏலேருந்து இந்த 6க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? லோடுக்கு 2 மீட்டர் × 2 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். இப்படி தான் வந்து நம்ம மொமெண்ட்டை எழுதணும். நெக்ஸ்ட் ஸோ 7 × RB 7 RB. இப்போது கேல்குலேட்டர் நீங்கள் இதை எப்படி சால்வ் பண்ணால், ஃபஸ்ட்டு 10 டைப் பண்ணுங்கள், சைன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், 45 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு வர ஆன்சரை 6.5 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும், -45.96. சேம் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 8 பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சைன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 60 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்த ஆன்சர் எடுத்து 3.5 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா
ஸோ மைனஸ் 24.24 கிடைக்கும். இது ஆஸ் யூஷுவல் 6 2s are 12 அப்படியே சிம்பிளாக போட்டுடலாம். இப்போ கால்குலேட்டர் இது மூணுத்தையும் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 82.2 ஈக்குவல் டு 0 வரும். இந்த மைனஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ், இந்த 7 ரைட் ஹேண்ட் சைடு போயிடுச்சுன்னா டிவிஷனில் போயிடும். ஸோ உங்கள் கால்குலேட்டரில் 82.2 டிவைட் பை 7 போட்டிங்கன்னா உங்களுக்கு 11.74ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம எல்லாமே கேஎன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் நம்ம கேஎன்ல எழுதணும். இது ஆரோ எழுதணும். ஆன்சர் நம்மளுக்கு பாசிட்டிவ்ல தான் வந்திருக்கு. ஸோ ஆரோ வந்து டாப்பில் தான் இருக்கும். ஸோ இந்த ஆரோவை நீங்கள் போட்டு காட்டணும். நம்மளுக்கு ஆன்சர் பாசிட்டிவ்ல வந்தோம்னா ஆரோ மேலே. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. இப்போது ஹாரிசான்டல் காம்போனன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சம்மேஷன் எஃப்எக்ஸ் ஆரோ ரைட் ஹேண்ட் சைடு பக்கம் இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஈக்குவல் டு 0 இப்படி எடுத்துக்கிறோம் நம்ம. இதான் ஸ்டெப் 3. இதுக்கு சால்வ் பண்ண போகிறோம். சரி, இப்போ பாருங்கள் ஆரோ நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஆரோ இருக்குங்க இல்லையா, இந்த பக்கம் இருக்கிற ஆரோ. ஸோ ஆர்ஏஎக்ஸ் இது ப்ளஸில் தான் இருக்குது, ஏன்னா ஆரோ இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால ப்ளஸ் தான். நெக்ஸ்ட் அடுத்த ஆரோ எங்கே இருக்குது? இதெல்லாம் வந்து வெர்டிக்கல் காம்போனன்ட். இது வராது, இது வராது, இது வரும் பாருங்கள் இந்த ஆரோ. ஸோ நம்மளுக்கு ஆரோஸ் வந்து இப்படி இருக்கணும். எப்படி? ஒன்று ரைட் பக்கமாக இருக்கணும், இல்லை லெஃப்ட் பக்கமாக இருக்கணும். இதுதான் விஷயமே. இப்படி இருக்கிற ஆரோலாம் எடுக்கக்கூடாது, டவுனில் இருக்கிற ஆரோலாம். ஸோ நம்ம இப்படி இருக்கிற ஆரோ தான் எடுக்கணும். ஸோ ஆர்ஏஎக்ஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த ஆரோ 8 cos 60. 8 cos 60. ஆனால் ஆரோ வந்து லெஃப்ட் சைடு பக்கமாக போகுது. நம்ம வந்து ரைட் சைடு பக்கமாக போனால் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும், லெஃப்ட் சைடு பக்கம் போனால் மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அடுத்த ஆரோ என்ன இருக்குது? 10 cos 45. இது ரைட் பக்கமாக தான் போகுது. ஸோ ப்ளஸ், வேறு எந்த ஆரோவும் இல்லை இதுக்கப்புறமா. ஸோ ஈக்குவல் டு 0. ஆர்ஏஎக்ஸ் மைனஸ் உங்கள் கேல்குலேட்டரில் 8 டைப் பண்ணி காஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி 60 டைப் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -4 வரும். ப்ளஸ் 10 பட்டன் ப்ரெஸ் பண்ணி காஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 45 டைப் பண்ணி ஈக்குவல் டு பண்ணிங்கன்னா 7.0710 வரும். இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3.07 வரும். இந்த ப்ளஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ். இப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். ஆன்சர் மைனஸில் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா ஆன்சரை வந்து அந்த மைனஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆரோவை இப்படி போட்டு விட்டுடணும். இப்படி போட்டு விட்டோம்னா ஓ இது லெஃப்ட் சைடில் போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ நம்ம மைனஸை ரிமூவ் பண்ணிடலாம். ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே போட்டு விட்டுடலாம். ஸோ ஸ்டெப் 3 ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆர்ஏஎக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு? ஆர்ஏஎக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, அப்புறமா ஆர்பியும் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் பேலன்ஸ் யார் தான் இருக்காங்க? ஆர்ஏஒய் தான் இருக்குது. ஸோ அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 சம்மேஷன் எஃப்ஐ, அதாவது வெர்டிக்கல் காம்போனன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். சம்மேஷன் எஃப்ஐ வெர்டிக்கல் காம்போனன்ட்னா டாப்பில் போச்சுன்னா ஆரோ ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும், ஈக்குவல் டு 0. இது எல்லாத்துக்குமே காமன் தான். ஓகேங்களா? இப்போது எது டாப்பில் இருக்குங்க? இந்த ஆர்ஏஒய் வந்து டாப்பில் இருக்குது. ஸோ ப்ளஸ் தான் எடுத்துக்கணும், ப்ளஸ் ஆர்ஏஒய். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன இருக்குது? 6KN இப்படி தானே இருக்குது. ஆனால் ஆரோ வந்து டவுனில் இருக்குது. ஸோ -6ன்னு எடுத்துக்கணும், -6. நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே பாருங்கள், அடுத்தது தானே இருக்குது பாருங்கள். எது இருக்குது? 8 sin 60 என்ன இருக்குது? 8 sin 60. அதுவும் ஆரோ எப்படி இருக்குது? டவுனில் இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது 10 sin 45. இதுவும் டவுனில் தான் இருக்குது. ஸோ -10 sin 45. அடுத்த ஆரோ அடுத்தது இது வந்து டாப்பில் வருது, அப்போ ப்ளஸில் வரும். ஸோ ஆர்பி வந்து நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எதெல்லாம் இப்படி இருக்கிற ஆரோஸ்லாம் சூஸ் பண்ணி ப்ளஸ் மைனஸ் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு, ஈக்குவல் டு 0. ஸோ ஆர்ஏஒய் -6. உங்கள் கேல்குலேட்டரில் 8 டைப் பண்ணி sin 60 டைப் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6.928 கிடைக்கும். நெக்ஸ்ட் அகைன் கேல்குலேட்டரில் 10 sin 45 டைப் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணி 7.071 கிடைக்கும். ஆர்பி வந்து கண்டுபிடிச்சோம் ஏற்கனவே, ஸ்டெப் 2லேயே கண்டுபிடிச்சோம், 11.74. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும், ஈக்குவல் டு 0. உங்கள் கேல்குலேட்டரில் இதை டைப் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8.259 கிடைக்கும். இந்த மைனஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் பாசிட்டிவ்லேயே வந்ததுனால ஆரோ மேலே போட்டுக்கணும். ஸ்டெப் 5 வந்து ஃபைனல் ரிசல்ட்டெல்லாம் எடுத்து எழுதணும். கொஸ்டினில் கேட்டிருக்காங்க டிட்டர்மைன் த சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ். ஏ பாயிண்ட்னு ஒன்று இருக்குது, பி பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. இதில் இருக்க ரியாக்ஷன்ஸ். ஸோ இது இங்கிடு சப்போர்ட்னால நம்மளுக்கு 2 ஆன்சர் கிடைக்கும், ஆர்ஏஎக்ஸ் ஆர்ஏஒய். ஸோ ஆர்ஏஎக்ஸ் ஆன்சர் எடுத்து எழுதுங்க. ஆர்ஏஎக்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதை எடுத்து இங்கே எழுதுங்க.
நெக்ஸ்ட் RAY ஆன்சர் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் B, இது வந்து ஒரு ரோலர் சப்போர்ட், நம்மளுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் தான் கிடைக்கும், அதாவது RB. ஸோ RB இஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிச்ச ஆன்சர் 11.74 kN. இவ்வளவுதான் ப்ராப்ளம். சிம்பிளா புரிஞ்சுதுங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். FOGI Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.